இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம், அவருடைய சந்ததிகளா நம்ம இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவராகிய தேவன் அவரை ஆசீர்வதிக்கும் போது அவரை காட்டிலும் பெரியவர்கள் ஒருவரும் இல்லை, பரவாயில்ல என் பேர்லயே நான் சத்தியம் பண்ணிக்கிறேன் சொல்லி அவர் மேலே சத்தியம் பண்ணி நிச்சயமா உன்னை ஆஸ்வதித்து உன்னை பொறுக்க செய்வோம் என்று சொல்லி எபிரேயர் புத்தகம் 6வது அதிகாரம் 14, 15 வசனங்களில் பேசப்படுகிறது. வாசிப்போம். ஆறாவது அதிகாரம் 14, 15 வசனம். நிச்சயமாக உன்னை ஆஸ்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அவர் ஆஸ்வதிச்சு பெருக செஞ்சாரா இல்லையா? பெருக்க செஞ்சாரா? ஆசீர்வாதம் பண்ணாரு, அவர் பெருக்க செய்தார். வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணக்குள்ள பணக்குள்ள போலவும் அவரை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவரோட சந்ததி இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சந்ததியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அதன் பிறகு ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 1-3வது வசனத்துல வாசிப்போம். இஸ்ரேல்ல ஜெருசலேம்ல ஏன் போர் நடக்குதுன்னு சொன்னா இந்த பிரச்சனைக்காக தான். அந்த இடத்துல ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதித்து உறுதிப்படுத்தினார். அந்த இடம் ஆபிரகாமினுடைய கல்லறைகள் இருக்கக்கூடிய இடமா இருக்கிறது. அதனாலதான் இன்னும் வரைக்கும் அந்த ஏரியால அந்த தேசத்துல போர்கள் யுத்தங்கள் நடக்கிறது. அதனாலதான் தேவன் சொன்னார், இஸ்ரேல் தேச சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அங்க சமாதானம் சீக்கிரம் வராது, இது நம்ம அறிஞ்ச விஷயம். நமக்கு தெரியும் போது ஆண்டவருக்கு தெரியாம இருக்குமா? ஆனாலும் நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, என்னன்னு இஸ்ரேல் தேசம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னார். அந்த வேண்டிக் கொள்ளும் போதுதான் அந்த ராஜாவும் அந்த ராஜா அரண்மனையும் அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிற ஜனங்களும் சமாதான சந்தோஷமாய் வாழ்வார்கள் என்று சொல்லி அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ள சுகமும் உண்டாவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம், பார்க்கிறோம், பேசுகிறோம், வாசிக்கிறோம். காரணம் இஸ்ரேல் சமாதானத்துக்காக நம்ம அப்படி கோரி ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடமையை தவறும் போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகும்போது நமக்கு ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம், பெற முடியால் போகிறோம், பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அனுபவிக்க முடியல. பணம் இருந்து பொருள் இருக்குது, எல்லாரும் அனுபவிக்க முடியல. பலவீனம், சுகவீனம், வியாதி, நோய், பிரச்சனை இப்படி இருக்கிறது. காரணம் அவருடைய வார்த்தையை மீறுவதனால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதனால். ஆபிரகாமுக்கு சொன்னார், இதோ நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, உன் தாயை தகப்பனை விட்டு போனா. அவங்க எதுல இருக்கிறாங்க? விக்கிரக சிலையை வணங்குவதில், மூட பழக்க வழக்கத்துல இருக்கிறாங்க, சாங்கிய சமுதாயத்துல இருக்கிறாங்க. அதனால தாய் தகப்ப முக்கியம். ஆனா அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் அவங்களுடைய கோட்பாடுகளும் அவங்க கலாச்சாரமும் உங்களுக்கு சரியா வராதுப்பா, நான் நீ போப்பா, நான் உனக்கு பிரிச்சுட்டு உன பரிசுத்தப்பட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா சொந்தம், அம்மா சொந்தம், அம்மா பழக்கம், அப்பா பழக்கம், ஊர் பழக்கம், ஏரியா பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம சாங்கிய சமுதாயத்துல அநேக ஜனங்கள் சொந்தம் பந்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த இதுல இருந்து வெளியில வர வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்து எதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ, எதெல்லாம் விட்டு வர சொன்னாரோ, அது வந்ததுனாலதான் அவருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. உடனே கிடைக்கல. சுமார் ஒரு 25 வயசுல அவரு உடன்படிக்கை பண்ணாருன்னா 100 வயசுல தான் அவருக்கு எல்லாமே நிறைவேறப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய குழந்தையே பலியிட சொன்னார். அதுக்கு தயங்கின உருவா இருந்தார். அதன் பிறகு மனைவியோட பிரச்சனை, மனைவி சொல் பேச்சை கேட்டு தவறான காரியங்களில் ஈடுபட்டார். இன்னைய வரைக்கும் உலகத்துல வர யுத்தத்துக்கு காரணம் அதுதான். 2 மனைவி
2 சகோதர பிள்ளைகள். இதனாலதான் இந்த உலகத்துல நடக்கிற அனைத்து விதமான பிரிவுகளுக்கும் யுத்தங்களுக்கும் போர்களுக்கும் காரணம் இந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகளால தான். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேட சொன்னால, அப்ப முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடும்போது காலையில வீட்டுல நம்ம தேடிக்கிறோம். ஆலயத்துக்கு வரும்போது முதலாவது ஆளா, 2வது ஆளா, 3வது ஆளா நம்ம விருப்பமானால், கொடுப்பதில்லை 1வது ஆளா, 2வது ஆளா, 3வது ஆளா நம்ம விருப்பமானால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். ரோமன் புஸ்தகம் 12வது வசனம் 12வது வாசிங்க. 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. பன்னெண்டாவது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் 14வது வசனம். மறுநாள் இல்லையா? ரோமர் 221வது பக்கம், புதிய ஏற்பாடு. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். அப்புறம் எப்படி இருக்கணும்? நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நிச்சயமாக உன்னை ஆஸ்வதிக்க பெருக்க பெருக்க செய்வன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா, ஆணையிட்டுட்டா, அதை நிச்சயமாய் காப்பாற்றுவார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாத வார்த்தை யாருக்குள்ளது? நமக்குரியது. அல்லேலூயா. அப்ப பொறுமையா ஆபிரகாமை போல நாம் பொறுமையா இருப்போமானால் இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேருவதற்கு என்ன பண்ணோம்? நிச்சயமாக. அப்ப விடுதலை பண்ணுங்கள், அப்போது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. பாவரிக்கை மனந்திருந்தது. அல்லேலூயா. 38 வாசிங்க. அல்லேலூயா. அப்ப எந்த அளவுல நம்ம அளக்கப்படுகிறோமோ அந்த அளவு நமக்கு அளக்கப்படும். நம்ம கிட்ட எல்லார்கிட்டயுமே ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. ஊழியக்காரங்க, விசுவாசிங்க எல்லாருமே வசதியான ஊழியக்காரங்க வந்தா அதிகமா காணிக்க கொடுப்போம். ஏழ்மையான ஊழியக்காரர் வந்தா, இல்ல ஏழ்மையான இந்த மாதிரி சபை இருந்தா, ஆப்பிள்ளையா மாதிரி சபை இருந்தாக்கா கொஞ்சமா காணிக்க கொடுப்போம். பிஸ்டேஜ் ப்ராப்ளம். இது ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. தரித்திற்கு கொடுன்னு சொன்னாரு, பரிசுத்தவான் குறையில் அவர் உதவி செய்யணும் என்று சொல்லியிருக்கிறாரு. இந்த சிறுவில் எதை செய்யற அது எனக்கே செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதை செய்யல, விட்டுறோம். எங்கெங்கேயோ போட்டு பணத்தை செலவு செய்யறோம். அல்லேலூயா. ஜீசஸ் ரீடீம்ஸுக்கு ஒரு வாட்டி ஜெபிக்கிறதுக்கு பிரேயருக்கு போயிருந்தோம். நாங்கள் ஊழியம் வர செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட சபையில இருந்து ஒரு அம்மா, அந்த சபை விசுவாசி, ஒரு பல்கான ஒரு காணிக்கத்தை வந்து அங்க படைக்க வராங்க. என்னம்மா அப்படின்னா, பிரேயருக்கு வந்தீங்களா? இல்லையா, ஒரு காணிக்கை வாழ்வுல, சாவுல, நல்லதுல, கெட்டதுல, பிரச்சனையில, போற இடத்துல எல்லாம் வந்து ஊழியக்காரன் வந்து ஜெபிக்க வருவான். பாஸ்டர் வருவாரு. காணிக்கை யார்கிட்ட கொடுக்குற? ஜீசஸ் காலுக்கும் ஜீசஸ் ரீடீம்ஸுக்கும் கொடுக்குற. ஏதோ ஒரு அம்மா கட்ட ஐயா கூட வந்தாரு. சர்ச்சுக்கு ஒழுங்கா போயிடலாமா? போறேன். எங்க போறீங்க? ஜீசஸ் கால் போற. அது சர்ச்சு கிடையாது, பிரேயர் ஹால். அப்போ காணிக்கை எங்க போகுது? உழைப்பு ஒருத்தனுக்கு, கூலி ஒருத்தனுக்கு. இது என்ன தெரியல நாயம்? நமக்கு அது அநியாயம் தெரியுது இல்ல? அப்ப இந்த சபை இப்படி பாழாய் போயிருக்கிறது, பெயிண்ட் அடிக்காம இருக்கிறது, பால் சீலிங் போடாம இருக்கிறது, பாத்ரூம் கதவு ஒழுங்கா இல்லையே, தட்டி கட்டி வச்சிருக்கிறது. உங்க மனசுல ஏவலியா? ஏவுதல்